இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்குது. இதனால பாத்தீங்கன்னா நேரம் போக போக போர் முழுவதற்கான அபாயம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுது. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த போரை எதிர்கொள்ள ஈரானும் இஸ்ரேலும் எந்த மாதிரி தயாராகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு திரைமறைவுல பல நாடுகளும் என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் ரொம்பவே உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கிற இந்த சூழ்நிலையில இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் மத்தியில் இப்போ அடுத்த இந்த போர்ல என்னென்னவெல்லாம் நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் தொற்ற ஆரம்பிச்சிருக்குது. இஸ்ரேலுடைய ராணுவம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெத்தன்யாஹூ மற்றும் அவருடைய அமைச்சர்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த பங்கர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் அரசாங்கம் இந்த முறை ரொம்பவே பொறுமை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரேல் பண்ணுறதெல்லாம் இதுக்கு மேலே எங்களால் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாங்கள் எங்களோட பொறுமையை கம்ப்ளீட்டாக இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டாரோ அப்பயே ஈரான் அரசாங்கம் உடனடியாக அவர்களுடைய அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகார பதவியில் இருக்கிற யாருமே, அதாவது டாப் போஸ்ட்ல இருக்கிற யாருமே அமெரிக்கா கூடயோ இல்லை அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் கூடயோ எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ எதனாலப்பா பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் அரசாங்கம் இஸ்ரேல் மேலே ஒரு நேரடி தாக்குதலுக்கு தயாரான பொழுது பல நாடுகளும் வந்து ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி தான் அந்த விஷயத்தை ரொம்ப பெரிய இஷ்யூவாவோ இல்லை ஒரு போராவோ மாறாமல் தடுத்து நிறுத்தினாங்க. இந்த முறையும் அமெரிக்க அரசாங்கம் அதே மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஈரானை கூல் டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்றது ஈரான் அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் ஹன்னையா கொல்லப்பட்டதையுமே ஈரான் அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க, யாருமே பேச்சுவார்த்தைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. காரணம், ஈரான் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாகவே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தினா தான் அமைதி ஏற்படும். ஸோ பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு விடலை அப்படிங்கும்போது அமைதிக்கான பாதை அடைக்கப்படும் இல்லையா. ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இங்கே தெளிவாக பண்ணியிருந்துருக்குறாங்க. ஆனால் இவ்வளோ ஈரான் கண்ட்ரோல் பண்ணாலுமே கூட ஈரான் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய சில அரபு நாடுகள் எப்படியோ ஒரு வழியாக ஈரான் கூட பேசி இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மட்டும் ஒரு தாக்குதலை நடத்துனீங்க அப்படின்னா அதனால் இந்த பிராந்திய முழுமைக்குமே ஒரு போர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுங்கள், பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்குறாங்க. ஆனால் ஈரான் அரசாங்கம் எனக்கு இந்த பிராந்திய முழுமைக்குமே போர் வந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது, இந்த தடவை நான் தாக்குதல் நடத்த போகிறது தான், இதில் மாற்றமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருந்துருக்குறாங்க. இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஹன்னையா கொல்லப்பட்டதை ஈரான் அரசாங்கம் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க, அதற்கான காரணம் என்னங்கிறத பார்த்துருந்தோம். கூடவே இவ்வளவு காலமாக ஈரான் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக டிட்டரன்ஸ் பாலிசி அப்படிங்கிற ஒன்றா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இனிமேலும் ஈரான் இந்த டிட்டரன்ஸ் பாலிசியை ஃபாலோ பண்ணாது, கொஞ்சம் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இதில் இல்லாத பல தகவல்களும் அந்த வீடியோவில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஈரான் அரசாங்கம் உறுதியாக ஒரு தாக்குதலை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குது, அவர்களுடைய போர்க்கப்பல்கள்லேருந்து அமெரிக்க வீரர்கள் வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளை கொண்டு வந்து குமிச்சிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவோட ஜெட்டு என்னென்ன இருக்குதோ எல்லாமே வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் குவிக்கப்பட்டிருக்குது. ஸோ எதற்காக அப்படின்னா, ஈரானை இந்த படைபலத்தை வச்சு மிரட்ட பார்க்கலாம், ஸோ எப்படியாச்சும் மிரட்டி கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்லி அமெரிக்கா கணக்கு போட்டாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த கணக்கும் தவறாக போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், அமெரிக்காவோட இந்த மிரட்டல்களுக்கு ஈரான் அரசாங்கம் அசைஞ்சு கொடுக்குற மாதிரியே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா இஸ்ரேல் மேலே மட்டும் இல்லை, இந்த பிராந்தியம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க நிலைகள் மேலேயுமே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டலை ஈரானும் பதிலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, என்னதான் அமெரிக்கா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அரசாங்கம் ஆப்ரஹாமிக் அலையன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க.
ஸோ அதனப்பா ஆப்ரஹாமிக் அலையன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஆப்ரஹாமிக் அலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன கூட்டமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் அரசாங்கம் இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க இல்லையா? அப்போது பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் ஜார்டன் மாதிரியான நாடுகள் கூட்டாக சேர்ந்து இஸ்ரேலை ஈரானுடைய அந்த தாக்குதலிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஸோ இதனால தான் ஈரானோட அந்த மிகப்பெரிய தாக்குதலிலிருந்து இஸ்ரேல் மிகப்பெரிய டேமேஜ் எதுவும் இல்லாமல் தப்பிக்க முடிஞ்சது. அப்பயுமே கூட பார்த்தீங்கன்னா சில ஈரானோட மிசைல்ஸ் இஸ்ரேலோட மிலிட்ரி பேஸில் விழுந்து சில டேமேஜ் அப்படிங்கிறத ஏற்படுத்தினது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி 3 மிகப்பெரிய நாடுகள் சேர்ந்துமே கூட ஈரானோட அந்த தாக்குதலை முழுசாக தடுத்து நிறுத்த முடியலை அப்படிங்கும் பொழுது இஸ்ரேல்னால மட்டும் ஈரான் அப்படி ஒரு தாக்குதலை மறுபடியும் நடத்துச்சுன்னா தடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? அதுவும் இல்லாமல் இந்த தடவை ஈரான் மட்டும் இல்லை, ஹெசபுல்லாவும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் சேர்ந்து தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறதும் இஸ்ரேலுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணியிருந்திருக்கிறாங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய உதவியுமே கேட்டிருந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி சவுதி அரேபியா, UAE, ஜார்டன், எஜிப்டுன்னு சொல்லி இந்த எல்லா நாடுகள்கிட்டையுமே போயிட்டு இந்த மாதிரி ஈரானோட தாக்குதலிருந்து மட்டும் இஸ்ரேலை காப்பாற்றிட்டீங்கன்னா இங்கே ஒரு பெரிய போர் வர்றதை தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து பேசியிருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய போகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி இஸ்ரேல் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மூலமாக ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இல்லையா? இதை தான் வந்து ஆப்ரஹாமிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் அலையன்ஸ். ஸோ இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக யார்கிட்ட இருந்து? ஈரானோட ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்து. இது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை ஈரான் தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேல் அரசாங்கம் ப்ரீஎம்டிவாக ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அது என்னப்பா ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாடு தன் மீது வேறொரு நாடு தாக்குதல் நடத்த போகுது அப்படின்னு நம்புற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் நாடு தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே இந்த நாடு அந்த நாட்டு மேலே தாக்குதல் நடத்திடும். ஸோ எதற்காகனா இதன் மூலமாக ஒரு பயத்தை தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கிற நாட்டுக்கு ஏற்படுத்தலாம், அவங்களோட தாக்குதலையும் வந்து கொலாப்ஸ் பண்ணி விடலாம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் லாஜிக் மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்த போகுதுன்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு உறுதியாக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்திடும். ஸோ இதை தான் நம்ம ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், இப்போ இஸ்ரேல் மட்டும் ப்ரீஎம்டிவாக ஸ்ட்ரைக் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஈரான் மேலே ஒரு அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்டாக் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்த முடியல அப்படின்னா ஈரான் திரும்ப பதில் தாக்குதல் நடத்துவாங்க இல்லையா? அப்போது கொடூரமாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ முதல்ல கூட ஏதோ லைட்டாக தாக்குதல் நடத்தலாம்னு நினச்சிருந்தா கூட இந்த மாதிரி ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணி அது மிஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டாவது இவங்க தாக்குதல் நடத்தும் போது எம் மேலேயே ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுறேன், நீ உங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, நான் இன்னும் வந்து பலமாக தாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புண்டு. இதனால இன்னுமே போர் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே ஜாஸ்தி ஆகும். ஸோ இதனால தான் இஸ்ரேலும் என்னதான் இதை பிளான் பண்ணாலுமே கூட இந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணலை போல. இந்த மாதிரி இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பெரிய புயலையே கிளப்புற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்ததுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அமெரிக்க அரசாங்கம் அவர்களுடைய படைகளை மத்திய கிழக்கு நாடுகளில் கூச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ரஷ்ய விமானங்களும் இப்போ ஈரானில் ஒன்றன் பின் ஒன்றனா தரையிறங்கிக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு. அதுவும் சாதாரண விமானம் எல்லாம் கிடையாதுங்க. இப்போ ரஷ்ய அரசாங்கம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதற்கு இந்த விமானத்தை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இதற்கு உதாரணமாகவும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்திய அரசாங்கம் ஒரு முறை அர்மேனியாவுக்கு ஆயுதங்கள் எல்லாம் வந்து கொடுத்த பொழுது அந்த ஆயுதங்களை ரஷ்யாவினுடைய இந்த விமானம் தான் இந்தியாவிலிருந்து அர்மேனியாவுக்கு கொண்டு போனதா சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாம் பதட்டமடைய ஆரம்பிக்கிறாங்க. காரணம், ஆல்ரெடி மத்திய கிழக்கு நாடுகளே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு போர் வர சூழ்நிலை இருக்குது. ஒரு பக்கம் அமெரிக்கா அவங்களோட படைகளை கொண்டு வந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் ரஷ்யாவினுடைய ஆயுதம் தாங்கி செல்லக்கூடிய விமானம் ஈரானுக்கு வந்ததையுமே பலருமே உடனே வந்து ரஷ்ய அரசாங்கம் ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா, இப்போ அந்த ரஷ்ய விமானம் எதற்காக ஈரானுக்கு வந்துச்சு? ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுக்கு வந்துச்சா, வேறு ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த விமானம் ஈரானுக்கு வந்ததற்கான எக்ஸாக்டான நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் ஈரானினுடைய ட்ரோன்ஸை ரஷ்ய அரசாங்கம் அதிக அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ட்ரோன்ஸை டெலிவரி எடுக்கிறதுக்காக தான் ரஷ்யாவினுடைய அந்த விமானம் ஈரானுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது.
இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும். ஏன்பா ஒருவேளை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போர் வெடிச்சது அப்படின்னா இந்த போரில் ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யா ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ரஷ்ய அரசாங்கம் ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்யும், ஆனால் டிஃபென்ஸுக்காக மட்டும்தான் செய்யும். ஸோ ஈரானோட டிஃபென்ஸுக்கு என்னவெல்லாம் கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே கொடுத்து ரஷ்யா உதவி செய்யுமே தவிர ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு ரஷ்யா ஒத்துக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா ஒரு வேளை ஏதாவது ஒரு மிசைல்ஸை ஈரானுக்கு கொடுத்து அந்த மிசைலை ஈரான் இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்த பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு அது ரஷ்யாவோட மிசைல் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ அதன் விளைவாக ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நேரடியாகவே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யா அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதே சமயம் ஈரானை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னவெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈரான் அரசாங்கம் ரஷ்யாவோட ஜிபிஎஸ் ஜாமிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா, ஸோ இருக்கிறதுலே ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தான் ரொம்பவே பவர்ஃபுல். நம்ம ரஷ்யா உக்ரைன் போர்லேயே பார்த்துருப்போம். அதை ஆல்ரெடி ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபென்சிவான விஷயங்கள் கண்டிப்பாக ரஷ்யா கொடுத்து உதவும், அதில் சந்தேகமே தேவையில்லை. ஆனால் அஃபென்சிவான விஷயங்கள் ஆயுதங்கள் எல்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ ஃபைனலாக இனி அடுத்தடுத்து இந்த விஷயத்தில் என்னவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கண்ணோட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.